சூழ்நிலையில இந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இரவில் உறக்கம் இல்லாமல் பகலில் உணவு இல்லாமல் எவ்வளோ ஒரு அலைச்சல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. மக்களே பணம் கொடுப்பாங்க, அது உங்களோட பணம், வாங்கிக்கிங்க, விசில் சின்னத்தில் வாக்களிங்க அப்படின்னு அத்தனை தூரம் சொன்னார். இந்த பெண்கள் மூக்குத்தியை வாங்கிட்டு கொலுசு வாங்கிட்டு 5000 ரூபா பணம் 10,000 ரூபா பணம்னு ஏகப்பட்ட பணத்தையும் வாங்கிட்டு விசிலுக்கு போடாமல் சூரியனுக்கு குத்துனவங்களை தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன். விசிலுக்கு போட்டவங்களை பற்றி நான் பேச கிடையாது. பணத்தை வாங்கிட்டு ஓட்டை எங்களுக்கு போடுங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றலான்னு கேட்டார். நீங்கள் அன்றைய சூழ்நிலைக்கு பணத்தை வாங்கிட்டு நம்மளுடைய எதிர்காலத்தை நினச்சி விசிலுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கலாமல்ல. இன்றைக்கி இவ்வளோ 4 சீட்டு 1 சீட்டு அரை சீட்டுன்னு பிடிக்காதவங்ககிட்டெல்லாம் நம்ம போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் இஷ்டமில்லாதவங்களை சேர்த்திக்காமல் தனி கட்சியாக நின்று பெரும்பான்மையிலேருந்து ஜெயிச்சு இந்த தனி ஒரு ஆட்சியை இந்த மக்களுக்கு கொடுக்கணும். யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க தேவையில்ல, மக்களுக்காகவே வாழலாம், இருக்கிற பணத்தை மக்களுக்கே செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு மனுஷனை இந்த மாதிரி அலக்கழிச்சது இந்த வாக்கு எண்ணிக்கையில் கம்மியானது தான். 118 தொகுதியில் ஜெயிச்சிருந்தாருன்னா ஏன் அவர் இன்னைக்கு ஓட்டு எண்ணி 5 நாள் ஆச்சு, ஆனால் இன்றைக்கும் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு கிடக்கிறாரு. ஆதரவு கொடுக்க ஆள் இல்லை. ஏன்னா அவங்கவுங்க வாழணுங்கிற ஆசை அவங்கவுங்க மனசுக்குள்ளே நிறைஞ்சிருக்குங்காட்டி யாரும் நிற்க மாட்டேங்கிறாங்க. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க மிகச்சிறந்த தலைவன் யாருன்னு. எத்தனை போராட்டம் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்தே, மாநாடு தொடங்கின காலத்திலிருந்தே, கரூர் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிற எங்கள் அண்ணன் இந்த பிரச்சனையும் தாண்டி முதலமைச்சரோட அந்த சேரில், அந்த சிஎம் சேரை பிடிப்பாருங்கிறதுல நாங்கள்லாம் மிக உறுதியாக இருக்கோம். எத்தனையோ கடலையே தாண்டி வந்தாச்சு, கரை பக்கத்தில் இருக்குது. அந்த கரையில் நாங்கள் குதிக்க மாட்டோமா? கண்டிப்பாக எங்கள் அண்ணன் சிஎம் ஆவார். இன்னும் 3 நாட்களில் அவர் ஒரு சிறந்த ஒரு நல்லாட்சி தரக்கூடிய ஒரு முதலமைச்சராக அந்த சீட்டில் உட்காந்து நம்மளையெல்லாம் ஆளுவார், நம் தமிழகத்தை காப்பார் அப்படிங்கிற உறுதியான மனதோடு நாங்கள்லாம் இருக்கிறோம். எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த மூக்குத்தி கொலுசு இதெல்லாம் வாங்கிட்டு ஓட்டு குத்துனீங்க பாருங்கள், அவங்கெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, கம்மியான தூரத்தில் தான் இருக்குது. ஜெயிச்சு வருவார், மீண்டு வருவார்.